தமிழ்நாடு வந்து எஸ்சியை பொறுத்தளவுக்கு ஷெட்யூல் ஆஃப் கேஸ்ட்ல பதிவு செய்யப்பட்டதுல 10வது இடத்தில் இருக்குது. எஸ்டியை பொறுத்தளவுக்கு மலைவாழ் மக்களை பொறுத்தளவுக்கு 15வது இடத்துல தான் இருக்குது. ஆக எங்களுடைய ஆட்சியில கட்டுப்படுத்தி இருக்கிறோம். வழக்கு பதிவு செய்து அந்த அளவுக்கு லாண்டாடு நல்லா இருந்தால்தான் வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய இதில் இது இருக்குது. ஏற்கனவே இப்படி ஒரு பதவி இருக்கிறார். கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படி அடிச்சு விட்டு போயிடுவார். புதுப்புழு உத்தராம மாண்புமிகு பேரவைத் தலைவர் இல்லை, நேற்று அவர் அவருடைய டேட்டாவை கொடுத்து முடிச்சிட்டார். ஏதோ சொன்னார் எல்லா வழக்குகளும் வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த ஆட்சி காலத்தில் அப்ப இருந்த ஒரு ராமநாதபுரம் அமைச்சரே ஒரு தாசில்தாரை அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவரை அவரை உள்ள கண்ணியம் இல்லாமல் பேசி அவர் கன்னத்தில் அரைஞ்சு வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படவில்லை. எங்கேயுமே வழக்குகள் பெரும்பாலான வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை. வழக்குகள் மூடி மறைக்கப்பட்டுச்சு, வழக்குகள்லாம் சப்ரஸ் பண்ணப்பட்டுச்சு. அதை குறித்து நாங்கெல்லாம் பயங்கரமா அப்ப போராட்டத்துக்கும் எல்லாத்துக்கும் அறிவிச்ச பிறகும் இலாக்கா தான் மாற்றப்பட்டது. ஒரு அமைச்சர் மீது ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு தாசில்தார் புகார் கொடுத்தும் இலாக்கா தான் மாற்றப்பட்டுச்சே தவிர்த்து அவர் மீது வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படவில்லை. எல்லா வழக்கிலும் பதிவு செய்திருந்தால் அப்போதே முதன்மை இடத்துக்கு வந்திருக்கும். முடிந்த விஷயங்களை எப்போதும் பேசி பேசி இது மாதிரியான தேவையில்லாத விவாதங்களை கொண்டு வர வேண்டாம். உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள் உட்காருங்க. காலையில அந்த ஆதாரங்களை காட்டி நான் தான் சொல்றேனுங்க. உட்காருங்க. இல்ல இருங்க, உட்காருங்க. இல்ல நான் சொல்லி முடிக்கலையே. காலை இருங்க இருங்க இருங்க. இல்ல இல்ல இங்க வாங்க. காலை பாருங்க. காலை இல்ல இல்ல காலையிலே இல்ல நான் சொல்லிடுறேன். உட்காரு போதும் போதும். இல்ல காலை உட்காருங்க. காலையிலே ஒரு உறுப்பினர் நான் என்ன பேச விடுங்க. உட்காருங்க. நோ ஐ அம் நாட் அலோவிங் யூ டு ஸ்பீக். உட்காருங்க. நான் சொல்லி முடிச்சேன். உட்காருங்கன்னா உட்காரணும். உட்காருங்க. உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள் காலை இந்த ஆதாரத்தை காட்டினார். ஏற்புடைய ஆதாரமாக இருந்ததால் காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டேன். நேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் சொன்னிய ஆதாரத்தை ஒட்டி உங்கள் ஆதாரத்தை காட்டி இருக்கின்றீர்கள். அது அவை குறிப்பில் இருக்கும். அது தண்டி வேறு விவாதங்கள் வேண்டாம்.